வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதத்துல கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள், காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அந்த மிதுன ராசியில் குருவும் சுக்கிரனும், அடுத்து கடக ராசியில் புதன் பகவான், சிம்ம ராசியில் சூரியன் கேது, கன்னி ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், அடுத்து மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்கிரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து இந்த கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 31ஆம் தேதி புதனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். ஆகஸ்ட் மாதம் 19ஆம், அதாவது இந்த ஆவணி மாதத்துல செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பயிற்சியாகின்றனர். சுக்கிரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து அந்த கன்னி ராசிக்கும் பயிற்சியாகி இருக்கிறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தின் பலன்கள். இந்த ஆவணி மாதத்துல முக்கியமான ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி என்பர்களுக்குமே கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பர்களுமே தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு நல்ல ஒரு முடிவை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயமா வெளியில போறாங்க அப்படின்னா அதுல பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். ஏதாவது ஒரு நெகட்டிவா நடந்துருச்சு அப்படின்னா அவர்களால மனதளவுல ரொம்ப ஒரு மனவேதனையை சந்திக்கக்கூடியவர்கள். இவர்களினுடைய ராசியில சந்திரன் உச்சமாகிறதுனால பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எப்போதுமே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பிடிக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்கள் ஆவணி மாதத்துல உங்களுடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சின்றது என்றைக்குமே குறைவு இருக்காது. எல்லாத்துலயுமே ஒரு சந்தோஷமான ஒரு வைபவங்கள், சுப நிகழ்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி அதுல எல்லாரையுமே சந்தித்து அந்த இடத்துல உங்களுடைய ஒரு திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே சமயத்துல சின்ன சின்ன ஒரு விஷயங்கள்ல ஒரு மனஸ்தாபங்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அந்த மனஸ்தாபங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பாசத்தின் ஒரு போராட்டத்தினால ஏற்படக்கூடிய ஒரு மனஸ்தாபங்களா இருக்கும். அதாவது நம்ம இத்தனை நாள் நம்மளுடைய குடும்பத்திற்காக வேலை செஞ்சு இன்னைக்கு நம்ம கூட நிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரியான அந்த பாச போராட்டம் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல முழுமையாக இருக்கும். அதனால அந்த உறவினர்களை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தம் அப்படின்றது மிக பெரிய அளவுல அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 8 மாதம், ஒரு வருடத்திற்கு மேலாக இந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க. நிறைய நேரத்துல ஒரு வெறுமையாக நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. நமக்குன்னு யாருமே இல்லையே, நம்மளுடைய லைஃபுக்குன்னு யாருமே இல்லையே, நம்ம ஒரு அனாதையாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மன தாக்கங்கள்லாம் இவர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்களுடைய தொழிலுக்கு தேவையான மூலதனத்தை, முதலீடை மிக விரைவாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆவணி மாதம் இருக்கும். அந்த தொழிலுக்கு தேவையான பணம் இருந்தாதான் அந்த தொழிலை நம்ம விரைவா நடத்த முடியும். அதற்கு தேவையான முயற்சிகள் எல்லாமே பண்ணிட்டீங்க. யார்கிட்ட இருந்து எவ்வளோ நம்ம முதலீடு செய்தா இதுல இருந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான எல்லா முயற்சிகளும் நீங்க எடுத்தாச்சு. ஆனா அது கைக்கு சேர மாட்டேங்குது. நீங்க எவ்வளவுதான் நீங்க அதற்கு ஒரு சில விஷயங்களை நீங்க செய்தாலும் கைக்கு சேர்றதுக்கு மிகவும் ஒரு தடையும் தாமதமும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆவணி மாதம். அந்த தடைகளை எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதம். உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்களை முழுவதுமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மாதம். தொழிலுக்கு தேவையான முதலீடுகளையும் அமைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். சில பேர் தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க,
எவ்வளவோ பெரிய நஷ்டத்துல பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனாலும் அந்த நஷ்டத்தை வெளியில காட்டாம நம்ம இந்த தொழிலை செய்யணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே வாழ்நாள் முழுவதும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு அந்த குழப்பத்திலேயே நடத்திருப்பீங்க அந்த தொழிலை. அந்த அளவுக்கு அந்த தொழிலை விடவும் மனசு இருக்காது. ஆனாலும் அந்த தொழிலை எப்படியாவது நீங்க வெளியில கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல இருந்திருக்கும். இப்போ அந்த தொழிலுக்கு தேவையான எல்லா விதமான ஒரு பில்லர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பேசிக்க நல்லா போடக்கூடிய ஒரு தருணம், ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை நீங்க அந்த தொழிலில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. நிறைய ரிஷபராசி என்பர்கள், அதாவது 18 வயசுல இருந்து 24 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் அவர்களினுடைய ஃபியூச்சரை தீர்மானிக்கிறதுல மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் ஆயிட்டு இருக்கிறீங்க. என்னதான் நம்ம செய்யறது? ஏன்னா எங்க போனாலுமே உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு இடத்துல வேலை கிடைக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வேலைகளும் ரொம்ப பளுவாக இருக்கு. அதற்குண்டான வருமானம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம சகிச்சுக்கிட்டு வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லயும் இருக்கிறீங்க. அப்படி அந்த வருமானமும் வராத பாடாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த 18 வயதுல இருந்து 24 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள், அந்த இளம் வயதினர்கள், இப்பதான் ஒரு காலேஜ் முடிச்சு வெளியில வந்திருக்கிறோம், ஆனா எங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல மிகவும் ஒரு சிரமமாக இருக்கு. ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் சில விஷயங்களை நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்திருப்பீங்க. சில பேருக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்கும். அந்த பிளேஸ்மெண்ட் கிடைச்சுமே அதை ரிஜெக்ஷன் பண்ணிருப்பீங்க. ஏன்னா இதுல எனக்கு போன பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்காது, கெரியர் டெவலப்மெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க. அப்போ ரிஜெக்ட் பண்ணதுல இருந்தே உங்களுக்கு வேலை வாய்ப்பும் தட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்கள் எங்களுக்கு எல்லாருமே எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனைகள் எந்த இடத்துல தீர மாட்டேங்குது? நீங்க தேவையில்லாம சில வாய்ப்புகளை நிராகரிக்கும் போது அந்த பிரச்சனைகள் தீராமல் அது உங்களுடைய டிராவல் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கு. அதனால வாய்ப்புகள் உங்களை தேடிதான் வரும். ஆனால் அதை நிராகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க இல்லை. கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சின்றது தானாக தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆவணி மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால வேலை வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். வேலை நிறுவனத்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு சம்பள உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்க வேலைக்கு தகுந்த மாதிரியான சில உத்வேகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா, உங்களுக்கு இவ்வளவு இன்கிரிமெண்ட் போட்டுக்கிறேன், இல்ல உங்களுக்கு இவ்வளோ இன்சென்டிவா தரேன் அப்படின்ற மாதிரியான உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய சில முயற்சிகள்லாம் உங்களுடைய நிறுவனத்துல இருந்து பண்ணுவாங்க இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. திடீர்னு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஒரு சில பேமெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் நீங்க கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். நீங்க நினைத்தது எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். திருமண வாழ்க்கையிலையும் சரி, வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி, அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை இந்த ரிஷபராசி என்பவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி நல்ல 100% ஒரு நல்ல ஒரு தசாபுத்தி காலமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு சக்சஸ் ரேட் இருக்கும். ஏன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ குடும்ப வாழ்க்கை அமைறதுலதான் அந்த கோச்சார கிரகங்கள் முழுவதுமாக ஈடுபட்டு இருக்கு. அதனால உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்கும்போது திருமண முயற்சிகள், அடுத்த மறு திருமணம், இந்த மாதிரியான விஷயத்துல நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்க போது. உங்களுடைய தசாபுத்தி மோசமாக இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த குடும்ப உறவுகள்ல சில கசப்பான அனுபவங்கள் அப்படின்றது மேலும் மேலும் வளர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால உங்களுடைய சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.